வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. இந்த செம்மணி பகுதிக்கு வருவதையே தவிர்த்திருந்தார்கள் என்றால் அது ஒரு பயம், அது இயல்பாக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு பயமாகவே இருந்ததை நான் பார்த்தேன். காணாமல் போன ஒரு அமைப்புகள் குறிப்பிட்ட அளவு டேட்டாஸை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை அவர்களிடம் எதுவுமே இல்லை. ஆக அரசியல் கட்சிகளில் இந்த காரியாலயங்களே வெறும் அறைகளாகத்தான் இருக்கிறது. அரசை பொறுத்தளவில் ஒரு அவர்களுடைய இலக்கு தமிழ் இனத்தை அழிப்பதுதான், அதாவது தமிழ் இனத்தை இலங்கை தீவிலிருந்து வெளியேற்றுவதுதான். காசாவில் நடக்கிற பிரச்சனையையும் உக்ரைனில் இருக்கிற பிரச்சனையும் தான் இந்த மனித உரிமைகள் அமைப்புகள் பெரிய அளவில் பார்க்கிறார்கள். ஆகவே இது காலம் தாழ்ந்த நீண்ட காலத்துக்குரிய பிரச்சனையாக இருக்கிறது. இலங்கை அரசு ராஜேந்திர ரீதியாக அவர்களுடைய ஒரு டாக்டிக்ஸ் இருக்கிறது என்றால், இப்போது ஓம் என்று சொல் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சிங்களத்தில் ஒரு பழமொழி இருக்கு. இப்போது ஓம் என்று சொல் பின்னே பார்த்துக் கொள்ளலாம் என்று, பின்னே பார்த்துக் கொள்ளலாம் என்றதை பின்னே ஏமாற்றி விடுவதுதான். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திமாகரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. செம்மணி விவகாரம் இப்போது பெரிய அளவில் பேசப்படுகின்றன, அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. அந்த காலப்பகுதியில் அங்கே வசித்தவர் என்கின்ற வகையில் உங்களுடைய மனக்கண் முன் செம்மணி எப்படி பிரதிபலிக்கின்றது? அன்று இடம்பெற்ற விசாரணைகளும் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அகழ்வு நடவடிக்கைகளையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது அந்த செம்மணி புதைகுழி தோண்டப்படுகின்ற காலத்தில் 98ஆம் ஆண்டு 99ஆம் ஆண்டு 2 ஆண்டுகளும் அந்த காலத்தில் நான் யாழ்ப்பாணத்தில் இருந்தேன். அந்த காலத்தில் அதாவது இந்த செம்மணி புதைகுழி தோண்டப்படுகின்ற காலத்திலும் கூட அது ஒரு பயங்கரமான ஒரு பிரதேசமாகவே காட்சி அளித்தது. ஏனென்றால் 1998ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நான் யாழ்ப்பாணம் போய் சைக்கிளிலே சாவச்சேரி வரை நான் பயணம் செய்திருக்கிறேன் பல தடவை. 5 மணிக்கு பிறகு அந்த செம்மணி பகுதி ஒரு மயான அமைதி நிலவும், யாரும் வரமாட்டார்கள். அதால வரமாட்டார்கள். பஸ்கள் பெரிய வாகனங்கள் வந்தாலே ஒழிய சைக்கிள் பயணங்கள் எதுவுமே இருக்காது. மோட்டார் சைக்கிளே குறைவாக இருக்கும். அப்படி ஒரு அமைதி நிலவிய ஒரு காலம், அதாவது ஒரு பயங்கரமான அமைதி நிலவிய காலமாகத்தான் அதை பார்க்க வேண்டும். எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் என்று. ஆனால் அதற்கு பிறகு ஒரு வருடத்துக்குள் செம்மணி புதைகுழி தோண்டப்படுகின்ற போது அது இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு சூழலையே தோற்றுவித்தது. அந்த பகுதி மக்கள் இந்த செம்மணி பகுதிக்கு வருவதையே தவிர்த்திருந்தார்கள் என்றால் அது ஒரு பயம், அது இயல்பாக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு பயமாகவே இருந்ததை நான் பார்த்தேன். ஆனால் இப்போது செம்மணி புதைகுழிகளே மீண்டும் தோண்டப்படுகின்ற போது ஏராளமான உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. குழந்தைகள் தொடக்கம் பாடசாலை மாணவர்கள் தொடக்கம் அனைத்தும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த படுகொலைகள் ஒரு இராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலை என்பது சந்தேகத்தின் பேரில் பிடிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் இந்த சிறுவர்கள் குழந்தைகள் எல்லாம் பெறமாட்டார்கள். ஆகவே இது ஒரு தங்களுடைய அந்த அதிகாரத்தை காட்டுவதற்கும் மக்களை பயப்படுத்துவதற்குமான ஒரு நடவடிக்கை. அப்ப யாழ்ப்பாணத்துல இவ்வாறான படுகொலைகளும் காணாமல் போனதும் அதிகரித்தமையினால தான் யாழ்ப்பாணத்துல பெரிய அளவு மக்கள் தொகை வெளியேறினார்கள், வெளிநாடுகளை நோக்கி ஓடினார்கள். ஆகவே இது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை என்றுதான் பார்க்க வேண்டும். இப்ப பொதுவாக தமிழ் மக்கள் மத்தியிலோ அல்லது ஒரு உலகளாவிய ரீதியில படுகொலைகளை, அதாவது இரத்தம் சிந்தி கொல்லப்பட்டதுதான் படுகொலை என்று நினைக்கிறார்கள். அதைத்தான் அவர் எல்லோருக்கும் கண்ணில தெரிகிறது. ஆனால் திட்டமிடப்பட்டு ஒரு பிராந்தியத்தில் ஒரு மக்கள் கூட்டம் வெளியேற்றப்படுவது, அந்த மண்ணை இல்லாமல் பண்ணுவதெல்லாம் அது படுகொலையிலே தான் அடங்கும், இனப்படுகொலை என்ற அம்சத்திலே தான் அடங்கும். உதாரணமாக ஆஸ்திரேலியாவிலே வெள்ளையர்கள், அதாவது ஆங்கிலேயர்கள் குடியேறி அங்குள்ள பற்றியர்களை அழித்தார்கள். அப்ப அவர்கள் அழிக்கப்பட்ட போது பலர் அழிக்கப்பட்டார்கள், பலர் அதாவது அவருடைய இனவிருத்தி இல்லாமல் போனது. ஆகவே இன்று அவருடைய தேசமே இல்லாமல் போய்விட்டது. இப்படித்தான் இப்போது யாழ்ப்பாணத்திலே தொடர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு சூழல் நிலவுகின்ற போது அந்த காலத்திலே யாழ்ப்பாணத்தினுடைய பெருமளவான இளைஞர் பட்டாளம் வெளியேறி சென்றது. இன்று பார்த்தால் யாழ்ப்பாணத்தின் வயோதிபர்களின் தொகை தான் அதிகமாக இருக்கிறது. அநேகமான வீடுகள்ல ஆட்கள் இல்லை, வயோதிபர்கள் தான் இருக்கிறார்கள், வெறும் வீடுகளாக இருக்கிறது. இதுதான் நிலைமை. அப்ப இது ஒரு இனப்படுகொலையினுடைய ஒரு பயங்கரமான ஒரு இனப்படுகொலையினுடைய ஒரு வடிவம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்க வேணும். செம்மணி புதைகுழியில் புதைக்கப்பட்டது சில 100 பேர்களாக இருக்கலாம், அல்லது 1000 தாண்டலாம். ஆனால் இந்த 1000-லும் விட குடாவிலிருந்து வெளியேறிய மக்கள் சில லட்சங்கள் வெளியேறிவிட்டார்கள். அப்ப இது ஒரு பெரிய இனப்படுகொலை தான்.
அப்ப இந்த சில சில 100 பேர் அல்லது ஒரு 1000 பேரை கொன்றதன் மூலம் லட்சக்கணக்கானவர்களை நாட்டைக்கு திரும்பி வராத அளவுக்கு வெளியேற்றி விட்டார்கள். அப்ப இந்த மண்ணை விட்டு, அதாவது தமிழர் தாயகத்தை விட்டு மக்கள் வெளியேறி விட்டார்கள். இது ஒரு பெரிய இனப்படுகொலையாகத்தான் நாங்கள் பார்க்கப்பட வேண்டும். ஆகவே செம்மணி புதைகுழி சார்ந்த விடயங்கள் 99ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரைக்கும் அது மெல்ல மெல்லமே நகர்ந்து இப்போது கொஞ்சம் சூடு பிடித்திருக்கிறது. ஆனாலும் இதுவும் எவ்வளவு காலத்துக்கு இது நிலைக்கும் என்றால் சந்தேகம்தான். ஏனென்றால் இந்த புதைகுழி தோண்டுதல் சார்ந்த நிதி ஒதுக்கீடுகளை செய்வது அரசாங்கம் செய்ய வேண்டும். இப்போது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். அது அவர்களுடைய, அதாவது சிங்கள தேசிய அரசியலில் தங்களுடைய அரசியல் நலன்களை அடைவதற்காக அவர்கள் செய்கிற வேலை. ஆகவே இது எப்போது நிற்கும் என்று தெரியாது. ஆனா இது இன்னும் நின்றால் திருப்பி இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகுதான் வரும். அப்படித்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். ஆனாலும் இதை சர்வதேச மட்டத்துக்கு தமிழ் மக்கள் கொண்டு போனால், இதை சர்வதேச ரீதியில ஒரு பேசு பொருளாக்கினால், சர்வதேச ரீதியான மனித உரிமை அமைப்புகள் இதற்கான நிதி பங்களிப்பை செய்வார்கள். இந்த ஆராய்ச்சிக்கான ஆய்வுக்கான நிதி பங்கீட்டை செய்தால் இது தொடர்ந்து வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் மிக உஷாராகவும் மிக ராஜேந்திர ரீதியும் செயற்பட வேண்டும். அந்த அடிப்படையில இதை சர்வதேச சமூகத்துக்கு கொண்டு போற பொறுப்பு தமிழ் மக்களுடைய அரசியல் செயற்பாட்டாளர்களுடையும் தமிழ் ஊடகங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். நீங்கள் கூறுகின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது சிறுவர்களுடைய சடலங்கள், அது தொடர்பான எலும்புக்கூடுகள் எடுக்கப்படுகின்றன. செம்மணி படுகொலையிலே பல பெரியவர்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இப்போது பார்க்கின்ற போது இந்த படுகொலைகள் உண்மையில் நீதியான விசாரணையை நோக்கி நகருமா, அல்லது முறையான சர்வதேச பொறிமுறைகள் அதில் கையாளப்படுகின்றனவா? அந்த பொறிமுறைகளின் ஊடாக ஒரு நீதி கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இந்த நீதி கிடைப்பதற்கு நாம் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும். நாங்கள் எடுத்த வாக்கிலே உடனே சர்வதேச சமூகம் வந்து எங்களுக்காக பரிந்து பேசிவிடும் அல்லது எங்களுக்காக நீதியை வழங்கிவிடும் என்று நாங்கள் எதிர்பார்க்க கூடாது. உலகளாவிய அரசியலில் அவ்வாறு நிலைமைகள் இல்லை. ஏனென்றால் ஆர்மேனிய படுகொலை 99 வருடங்களுக்கு பின்னர் தான் நிரூபிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்த்தா இது நீண்ட காலத்துக்கு போவதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்று இல்லை. ஆனாலும் எங்களிடம் இருக்கிற தமிழ் மக்களிடம் இருக்கின்ற இந்த அரசியல் செயற்பாட்டு அணி என்பது மிக பலமாக இருக்கிறது. குறைந்த அளவில் இருந்தாலும் ஆனால் அவர்கள் பலமாக செயற்படக்கூடிய வல்லவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த பல அணிகளாக சேர்ந்து செயற்படுகின்ற சர்வதேச அரசியல் வேலை திட்டங்களில் ஈடுபடுபவர்கள் அவர்களுக்குள் ஒரு ஒருங்கிணைப்புக்கு வர வேண்டும். அவர் ஒருங்கிணைப்புக்கு வந்தால் இந்த விவகாரத்தை சர்வதேச அளவிலே பெரிய பேசு பொருளாக்க முடியும். அவ்வாறு ஆக்கினால் மாத்திரமே தமிழ் மக்களால் இந்த படுகொலைக்கான பரிகார நீதியை பெற முடியும். இல்லாவிட்டால் இந்த பரிகார நீதி நீண்ட காலத்துக்கு இழுபட்டு போய்விடும் என்றுதான் சொல்லுவேன். பரிகார நீதி எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு முக்கியமான கட்டமாக இருந்தாலும் கூட இப்போது இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், அந்த முறைப்பாட்டாளர்கள் தரப்பில் இப்போது அகழ்வு நடவடிக்கை இடம்பெறுகிறது. ஆனால் முறைப்பாடுகள் தொடர்பான தகவல்கள் இன்று வரைக்கும் பெரிய அளவில் முன்னெடுக்கப்படவில்லை. என்ன காரணம் என்றால் இது ஒரு நீண்ட கால பொழுது. 1996ஆம் ஆண்டு 95ஆம் ஆண்டு 96ஆம் ஆண்டு என்று சொல்ல வேண்டும். 95ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி யாழ் குடாவை, வலிகாம பகுதியை விட்டு மக்கள் முற்றாக வெளியேறினார்கள். அதற்கு பின்னர் வடமராட்சியை இராணுவம் மீண்டும் கைப்பற்றிய போது 96ஆம் ஆண்டு ஜனவரி கைப்பற்றிய போதுதான் வலிகாமத்தினுடைய மக்கள் வலிகாமத்தில் இருந்து வடமராட்சி நோக்கி வடமராட்சிக்கும் தென்மராட்சிக்கும் இடம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் அங்கே போனார்கள். அதற்கு பிறகுதான் இந்த படுகொலைகள் நிகழ்ந்தன. அதாவது 96, 97, 98 காலப்பகுதிதான் இந்த முக்கியமான அந்த படுகொலைகள் உக்கிரமாக நடந்த காலப்பகுதி. அப்ப அந்த காலப்பகுதிக்கும் இன்றைக்குமான இடைவெளி நீண்டு விட்டது. 30 வருடங்கள் என்றால் ஒரு தாய் 40 வயதில இருந்த தன் மகனை காணாமல் அல்லது பறிகொடுத்த தாய் 40 வயதில இருந்திருந்தால் இன்றைக்கு பெரும்பாலும் ஒரு உயிரோடு இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் மிக குறைவு. 70 வயதை தாண்டி இருப்பவர்களுடைய தொகை மிக குறைவா இருக்கும். அப்படித்தான் நிலைமை இருக்கிறது. ஆகவே இங்க இந்த முறைப்பாட்டாளர்கள் வருவது என்பது குறைவாக இருக்கும். சகோதரர்கள் தான் வர வேண்டும். சில வேளைகளில் இந்த சகோதரர்கள் யாரும் அங்க ஊர்லயே இருக்க மாட்டார்கள், எல்லாரும் வெளிநாடுகளுக்கு வந்திருப்பார்கள். ஆகவே இவ்வாறான அதாவது இந்த முறைப்பாட்டுக்கு வருவதற்கான சாத்தியங்கள் யாழ்குடாவை பொறுத்தவரை குறைவாக இருக்கிறது. இது ரெண்டும் தான். ஒன்று, இறந்து விட்டார்கள் பெற்றோர்கள் அல்லது பெற்றோர்களை உறுதியோடு இறந்திருப்பார்கள். அப்படி இல்லாட்டி அவர்கள் புலம்பெயர்ந்து விட்டார்கள். ஆகவே இந்த 2 பகுதிகளும் அவர்கள் இல்லாமல் யாழ்குடாவில் இல்லாத போது அவர்கள் இந்த முறைப்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அரிதாகவே இருக்கிறது. ஆனாலும் இன்றைய நிலைமையில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள்
தங்களுடைய காணாமல் போன அல்லது இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவரங்களை நிச்சயமாக பதிவு செய்யணும். எங்கேயோ ஒரு முக்கிய ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மையத்துல, தமிழர்களுக்கான ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட மையத்துல பதிவு செய்ய வேண்டும். அதற்கான ஒரு ஒழுங்குபடுத்தலை நாங்கள் செய்தால்தான், இந்த அதாவது ஒரு டேட்டா பேஸுக்கு கொண்டு வந்தால்தான் தமிழ் மக்களால் இந்த காணாமல் போனோர் விவரங்களை முழுமையாக சொல்ல முடியும். இப்போது காணாமல் போன விவரங்கள் முழுமையாக இருக்கிறது என்றால் அதுவே சந்தேகம். குறிப்பிட்ட அளவு இருக்கிறது தான், ஆனாலும் சந்தேகம். காணாமல் போனோர் அமைப்புகள் குறிப்பிட்ட அளவு டேட்டாஸை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை அவர்களிடம் எதுவுமே இல்லை. ஆக அரசியல் கட்சிகள்ல இந்த காரியாலயங்களே வெறும் அறைகளாகத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த நிலைமையில பார்த்தால் நாங்கள் அதாவது காணாமல் போனோர் விவரங்களை சேகரிப்பதும் அதை ஒழுங்குபடுத்தி சேமித்து வைப்பதற்குமான ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. நான் அதனாலேதான் கடந்த வாரம் ஒரு கட்டுரையில எழுதியிருந்தேன். அதாவது ஜூரிஸ் டயரி போன்று தமிழ் டயரி ஒன்றை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று. அவ்வாறு உருவாக்கினால் தான் எங்களுடைய பதிவுகளை நாங்கள் ஒரு இடத்துல பதிவு செய்ய முடியும். அது ஒரு இடத்துல பதிவுக்கு கொண்டு வரணும். ஆங்காங்கே வைத்திருந்தால் அது டபுள் என்ட்ரியா வந்து நிற்கும். ஆகவே நாங்கள் ஒரு முகாமைத்துவத்தின் கீழே அதை பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் இதுல முக்கிய விஷயம். அப்ப நாங்கள் இந்த டேட்டாஸை கலெக்ட் பண்றது மாத்திரமல்ல, அதை ஓரிடத்தில் சேமித்து ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட டேட்டாஸாக நாங்கள் அதை வைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இவ்வாறு ஒரு இனப்படுகொலை சார்ந்து ஒரு குற்ற விசாரணை வருகின்ற போது நாங்கள் அவற்றை பயன்படுத்த முடியும். இல்லாட்டி அவற்றை பயன்படுத்த முடியாது. சர்வதேச பொறிமுறைகள் முறையாக இதில் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு இன்னும் இலங்கை அரசு எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை. என்ன காரணம் என்று நினைக்கின்றீர்கள்? இலங்கை அரசை பொறுத்தளவில் அவர்களுடைய இலக்கு தமிழ் இனத்தை அழிப்பதுதான். அதாவது தமிழ் இனத்தை இலங்கை தீவிலிருந்து வெளியேற்றுவதுதான். வெளியேற்றுவது என்பது அழிப்பது. அது கொலையாக இருக்கலாம், அல்லது அச்சுறுத்தலாக இருக்கலாம், அல்லது நிராகரிப்பாக இருக்கலாம், அல்லது கலாச்சார ரீதியாக அழிக்கலாம், அல்லது அவர்களை இனக்கலப்பு செய்யலாம். இனக்கலப்பு செய்வதனூடாக இன அழிப்பை செய்யலாம். இவ்வளவுத்தையும் அவர்கள் செய்வதுதான் அவருடைய நோக்கம். ஆகவே அவர்கள் தாங்கள் செய்கின்ற குற்றத்துக்கு தாங்களே நீதிபதியை கொண்டு வந்து விசாரணை நடத்த வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை. எவ்வளவு தூரம் அதை தட்டி கழிக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் அதை மல்லினப்படுத்த முடியுமோ, எவ்வளவு தூரம் பலமில்லாத ஒரு வழக்கை கொண்டு வர முடியுமோ அவ்வாறுதான் அவர்கள் கொண்டு வருவார்கள். அது 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 வந்து அவருடைய இலக்கு. அவர்கள் எதிர்த்தரப்பினர் எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது எங்களுடைய மடமை. இலங்கை அரசை சர்வதேச அரசுகளுக்கூடாக நாங்கள் நிர்பந்திக்க வேண்டும். அப்ப அந்த நிர்பந்தங்கள் எவ்வாறு வர வேண்டும் என்றால், இந்த தமிழ் டயாஸ்போராவில் இருக்கிற தமிழர்கள் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் காத்திரமாக இருக்க வேண்டும், நம்ப தகுந்தவையாகவும் அவை இருக்க வேண்டும். மேற்குலகத்தவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு நலன் இருக்கிறது. அவர்களுக்கு ஏதாவது ஒரு நலன் இருந்தால் தான் அந்த குறிப்பிட்ட விடயங்கள்ல வருவார்கள். ஆகவே இலங்கை சார்ந்து மேற்குலகத்துக்கு இருக்கிற நலன்களையும் எங்களுக்கு இருக்கிற நலன்களையும் பொருத்தி பார்க்க வேண்டும். எங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது, குற்ற விசாரணை கொண்டு வர வேண்டும், அல்லது இனப்படுகொலைக்கான குற்ற விசாரணை வேண்டும் என்ற ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களுக்கு இலங்கை தீவில் ஒரு நலன் இருக்கும். அந்த நலனை நாங்கள் பூர்த்தி செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அவ்வாறு அந்த நலன்களை பூர்த்தி செய்தால்தான் இரண்டு நலன்களும் சந்திக்கிற புள்ளியில தான் தமிழ் மக்களுக்கான நீதி கிடைக்கும். இந்த நீதி கிடைப்பதற்கான வழி திறக்கும். கடந்த கால பகுதியில் நீங்கள் உள்ளூர் விசாரணை மீது நம்பிக்கை இல்லை என்பது பொதுவான ஒரு நியதியாக இருந்தது. ஆனால் உள்ளூர் விசாரணைக்கு ஒரு நிகரான விசாரணையை நடத்தியதோடு மட்டுமல்லாது பெருமெடுப்பிலான அந்த விசாரணையை முன்னெடுத்த நீதிபதி இளஞ்செழியன் போன்றவர்களுடைய பேரும் பேசப்படுகின்றது அல்லவா? அவர்களுடைய பேர் பேசப்பட்டாலும் அவர்கள் இலங்கையினுடைய சட்டத்துக்கு கட்டுப்படுத்தவர்கள். இலங்கை அரசியல் ஜாப்புக்கு உட்பட்டே அவர்களால் எதையும் செய்ய முடியும். அதாவது இலங்கையினுடைய நீதித்துறையினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உள்ளதான் அவர்கள் செயற்பட முடியுமே தவிர அதை மிஞ்சி செயற்பட முடியாது. அவர்கள் அரசனுடைய பதவியிலிருந்து அவர்கள் விலகி அல்லது அவர்கள் ஓய்வுக்கு போன பிற்பாடு அவர்களால் சில விடயங்களை செய்ய முடியும். ஏனென்றால் அவர்கள் அதற்கு பிறகு கட்டுப்பட மாட்டார்கள். இல்லை, அந்த காலப்பகுதியில் அவர் இருந்த காலப்பகுதியிலேயே அது தொடர்பான ஒரு பெரும் அதி உச்சமான சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார் அரசின் கட்டுப்பாடுகளை மீறி. நிச்சயமா அது அந்த காலத்தில் அவர் ஒரு அரசினுடைய நீதிபதியாக இருந்தாலும் கூட அவர் நீதிபதிக்கின்ற சில நியமங்கள் இருக்கின்றன. நீதித்துறையினுடைய நியமங்களுக்கு உட்பட்டு அவரால் அதை எவ்வளவு உயர்ந்தபட்சம் செய்ய முடியுமோ அவ்வளவுத்தையும் இளஞ்செழியன் செய்தார் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அவர் எந்த உச்சத்துக்கு போக முடியுமா, இலங்கையினுடைய அரசியல் சட்டத்துக்குள் எந்த உச்சத்துக்கு கொண்டு போய் தமிழ் மக்களுக்கான அந்த பாதிக்கப்பட்டவர்கள் நீதியை கிடைக்க முடியுமோ அந்த உச்சத்துக்கும் அவர் கொண்டு போனார். அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு வரையறை இருக்கிறது, வெளியே தெரியாத வரையறை இருக்கிறது. அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய நீதித்துறை சார்ந்த சக்திகள், அரசியல் தலையீடுகள் எல்லாம் இருக்கும். இடமாற்றங்கள் வரலாம் அவர்களுக்கு, அல்லது அவர்களுக்கு இடமாற்றங்கள் அவர்களுக்கு ப்ரொமோஷன் என்று சொல்லி அவர்களை வேறு இடத்துக்கு மாற்றி விடுவார்கள். இவ்வாறெல்லாம் இருப்பது வழக்கம்.
இதெல்லாம் நடந்திருக்கிறது கடந்த காலங்கள்ல. அதே போல முல்லைத்தீவினுடைய நீதிபதி நாட்டை விட்டு தப்பி ஓடினார் அழுத்தங்கள் காரணமாக. இப்படிலாம் இருக்கிறது. ஆனாலும் இளஞ்செழியன் பல்வேறுபட்ட அழுத்தங்களை சந்தித்தாலும் அவர் அதுக்கெல்லாம் தாக்குப்பிடித்து அவர் மன உறுதியோடு இருந்தார் என்பதை மறக்க முடியாது. அவர் மிக உறுதியாகவே இருந்தார். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த எண்ணப்படுகின்ற அல்லது அகழ்வு நடவடிக்கையின் போது எடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகள் தொடர்பில் ஒரு குடும்பத்தாரை இனங்காண்பது அல்லது குடும்பத்தாருடைய முறைப்பாடுகள் அடிப்படையில் அவற்றை அடையாளப்படுத்துவதற்கான பொறிமுறை எப்படி இருக்க வேண்டும்? குறிப்பாக அந்த காலப்பகுதியில் காணாமல் போனவர்கள், அரசினால் கைது செய்யப்பட்டவருடைய விவரத்தை நாங்கள் சேர்த்து வைத்திருந்தாலே எங்களுக்கு ஓரளவுக்கு அந்த விசாரணை நடக்கின்ற போது தெரியும் எத்தனை பேர் இல்லை, இதுக்குள்ள யார் யார் வருகிறாங்க. ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் என்று சொன்னால் ஏற்கனவே காணாமல் போன குழந்தைகள் ஒரு 5-6 வந்திருக்கலாம் அல்லது 10 வந்திருக்கலாம். அப்ப அந்த 10 குடும்பத்தை சார்ந்தும் நாங்கள் ஒரு விசாரணையை நடத்துவார்கள். விசாரணையாளர்கள் இதுல இன்னர் வந்திருக்கு, இது எத்தனை வயது என்று பார்த்து ஒரு உடற்கூற்றியல் ஆய்வுகளுக்கூடாக இது இந்நேரத்தான் இருக்கும் என்று அடையாளப்படுத்த முடியும். அதை பேர்ந்து DNA பரிசோதனைக்கு உட்படுத்தினால் 100% உறுதிப்படுத்தி விட முடியும். ஆனாலும் இந்த பதிவுகளை நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பதிவுகளை செய்வதற்கு ஆட்கள் இல்லாத ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பதாகவே நான் கருதுகிறேன். அப்படி இருந்திருந்தால் எல்லோரும் அங்க பதிவு செய்திருப்பார்கள். மற்றது இரண்டாவது, அதாவது நேரடியான உரித்துடையவர்களை தவிர்ந்த ஒன்றை விட்ட சோர்கள், மாமன் மச்சான் இவர்கள் எல்லாம் இப்போது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நிலைமைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை அம்பிடக்கூடாது அவர்களுக்கு பயம் இருக்கும். என்றால் இலங்கையினுடைய அரசு நிலைமை எப்போதும் மாற்றமடையலாம். இராணுவம் எப்போதும் வீதிக்கு வரலாம், இராணுவம் எப்போதும் வீதியில சோதனையை ஆரம்பிக்கலாம். ஆகவே இராணுவ புலனாய்வர்கள் எப்போதும் வீட்டுக்கு வரலாம். ஆகவே இவர்கள் எல்லாவற்றையும் தமிழ் மக்கள் முன்கூட்டியே நினைத்து விடுவார்கள். ஏனென்றால் இந்த வளைகுடாவில சண்டை தொடங்கினோடனே யாழ்ப்பாணத்துல பெட்ரோல் ஸ்டேஷன்ல லைன்ல நிக்கிற மக்கள் கூட்டம், வருமுன் காக்கிறதுக்காக இருக்கிற மக்கள் கூட்டம் நாங்கள். ஆகவே நாங்கள் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நிறைய நினைத்து போட்டு நாங்கள் போகாம இருப்போம். இதுதான் இந்த பதிவுகள் வராமைக்கான காரணங்கள்ல அதுவும் உண்டு. இரத்த உறுத்துடையவர்கள் இல்லாவிட்டால் இவ்வாறான நிகழ்வுகள் நடக்கும். அப்ப நாங்கள் இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் கட்சி ரீதியாக அல்ல ஏதோ ஒரு வகையில எல்லா கிராமங்கள் தோறும் இறங்கி அந்த ஆய்வு செய்ய வேண்டும். இன்று வரைக்கும் அனைத்து கிராமங்கள் தோறும் இறங்கி யாரும் ஒரு டேட்டாஸை கலெக்ட் பண்ணவில்லை. இப்ப நான் ஒன்று சொல்லுவேன், இந்த கடந்த உள்ளூராட்சி தேர்தல்ல ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு வட்டத்துக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்களை வைத்தார்கள் தானே. இவர்களுடைய இந்த கேண்டிடேட்டை வச்சுக்கொண்டு அவர்களுடைய வட்டாரத்துக்குள் இருக்கிற அநேகமாக பல கிராமங்கள் 150, 200, 500 வாக்குத்தான் இருக்கும். 500 வாக்குண்டா ஒரு 300 குடும்பம் தான் இருக்கும். அப்ப இந்த கேண்டிடேட்ஸ் தன்னுடைய வட்டாரத்தில் இருக்கிற அவ்வளவு பேருடைய விவரத்தையும் கலெக்ட் பண்ணினாலே அதுக்குள்ள யார் இல்லை யார் இருக்கிறாருன்றது எல்லாமே தெரிய வரும். ஆனால் இதையெல்லாம் இவர்கள் செய்கிறதில்லை. இந்த இலகுவாக செய்யக்கூடிய இந்த தகவல் சேகரிப்பை கூட இந்த கட்சிகளுமே செய்யவில்லை. ஆக இந்த கட்சிகள் இனியாவது இதை செய்ய முடியும், செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இதில் அரசியல் கட்சிகளும் பெரிய அளவில் நாட்டம் கொண்டதாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் நாட்டம் கொண்டிருந்தால் அவர்கள் டேட்டாஸை தூக்கி போடலாம். ஆனால் இவர்கள் இந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி தூக்கி போட்டால் அரசினுடைய அழுத்தங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் என்பதற்காக கூட இவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தப்பட வேண்டும். ஆனால் 1999ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அப்போதைய மனித உரிமைகள் ஆணையாளராக இருந்த மேரி ரொபின்சன் அவர்கள் இந்த விடயத்தை இலங்கைக்குள் அவர் செல்ல முடியாதிருந்தாலும் கடுமையான ஒரு அழுத்தத்தோடு இலங்கை மீது கடும் அழுத்தங்களை பிரயோகித்திருக்கின்றார். இப்போதைய மனித உரிமைகள் ஆணையாளர் சென்று வந்திருக்கின்றார். அவருடைய அழுத்தத்தின் பிரகாரம், மேரி ரொபின்சன் அவர்களுடைய அழுத்தத்தின் பிரகாரம் தான் அன்றைய காலப்பகுதியில் சர்வதேச நிபுணர்களாக இருக்கலாம், அல்லது சர்வதேச உடற்கூற்றுவியல் பரிசோதனை ஆய்வாளர்களாக இருக்கலாம், அல்லது சட்ட விஞ்ஞானத்துறையைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், பலரும் அன்று சென்றிருந்தார்கள். ஆனால் இன்று அந்த அழுத்தம் சர்வதேச ரீதியாக வழங்கப்படுவது தவிர்க்கப்படுகிறதா அல்லது வழங்கப்படுவதிலிருந்து தவிர்த்துக் கொள்ளப்படுகின்றது? இங்கே வழங்கப்படுவதும் தவிர்க்கப்படுவதும் அந்தந்த காலப்பகுதியில் இருக்கிற சூழலும் நலன்களையும் அடிப்படையாக கொண்டது. இங்கே 99ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை அந்த அகழ்வுகளின் போது இருந்த சர்வதேச சூழலும் இலங்கை சார்ந்த விடயமும் இப்போது இல்லை. அந்த தேவை குறைந்திருக்கிறது. ஆகவே உலகுக்கு வேற கன பிரச்சனைகள் இருக்குது. இன்று காசாவில் நடக்கிற பிரச்சனையையும் உக்ரைன்ல இருக்கிற பிரச்சனையும் தான் இந்த மனித உரிமைகள் அமைப்புகள் பெரிய அளவில் பார்க்கிறார்கள். ஆகவே இது காலம் தாழ்ந்த நீண்ட காலத்துக்குரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு கால நீடிப்பு என்பது பலதை மறக்க வைத்து விடும், பலருடைய எண்ணங்களை சிதறடிக்க வைத்து விடும், ஆர்வத்தை குறைத்து விடும். அப்ப இந்த அடிப்படையில தான் இலங்கை அரசு ராஜதந்திர ரீதியாக அவர்களுடைய ஒரு டெக்டிக்ஸ் இருக்கிறது. என்னென்றால் இப்போது ஓம் என்று சொல் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சிங்களத்தில் ஒரு பழமொழி இருக்கு. இப்போது ஓம் என்று சொல் பின்னே பார்த்துக் கொள்ளலாம் என்று. பின்னே பார்த்துக் கொள்ளலாம் என்றதை பின்னே ஏமாற்றி விடுவதுதான்.
அப்ப இது இலங்கையினுடைய தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்குமான ஒப்பந்தங்கள்ல இருந்து இலங்கை அரசு சர்வதேச உறவுகள்ல அமெரிக்காவுடைய அல்லது இந்தியாவுடைய மேற்கொண்ட உறவுகளிலும் இவ்வாறான நிலைமைகள் பலதை நாங்கள் பார்க்கலாம். இந்த தட்டி கலைப்புகளை, அதாவது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் போது எவ்வாறு செயற்பட்டார்கள், அதற்கு பிற்காலத்தில் எப்படி செயற்பட்டார்கள், இப்போது எப்படி செயற்படுகிறார்கள், இந்த துறைமுகம் கொழும்பு துறைமுகம் அல்லது அம்பாந்தோட்டை துறைமுகம் சார்ந்த விடயத்தில் எப்படி செயற்படார்கள் என்றெல்லாம் பார்த்தால் அவர்கள் தட்டி கழித்து காலத்தை நீட்டி அதை நார்மலைஸ் பண்ணி விடுவார்கள், அதை சாதாரணமாக்கி விடுவார்கள், அது ஒரு பெரிய பிரமாண்டமான பிரச்சனையாக காட்டாமல் பண்ணி விடுவார்கள். அதுதான் இப்போதும் நடக்கிறது. ஆனாலும் இந்த கொல்லப்பட்டவர்களுடைய இந்த அதாவது புதைகுழிகள் தோண்டப்படுகிற போது வருகின்ற அந்த உணர்வலைகள் அதை நாங்கள் அதாவது எங்களுடைய ஊடகங்கள் தான் அதை பெரிய அளவில் பேச வேண்டும், அதை சர்வதேச ஊடகங்கள் பேச வைக்க வேண்டும். அதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். இல்லாட்டி இவைகள் எல்லாம் மறக்கப்பட்டுவிடும். உலகத்தில் 1000 பிரச்சனை நாளுக்கு நாள் மாற்றம் அடைந்து கொண்டு போகிறது. உலகம் நாளுக்கு நாள் மாற்றம் அடைந்து கொண்டு நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டு போகின்றன. அப்ப இந்த நேரத்துல கடந்த கால பிரச்சனையை பார்ப்பதற்கான நேரம் இன்றைய உலகுக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் மனித உரிமை அமைப்புகளுடைய அந்த அழுத்தங்கள் தான் இவை ஓரளவுக்காவது இந்த விசாரணைகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளை தந்திருக்கிறது. ஆனாலும் இலங்கையில இப்ப நடக்கிற இந்த மனித உரிமைகள் சார்ந்த அமைப்புகளுக்கான வேலை திட்டங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி அடையவில்லை அல்லது பெரிய அளவில் முன்கொண்டு செல்லப்படவில்லை என்பது ஒரு துரதிருஷ்டவசமானதுதான். செம்மணி விவகாரம் மற்றும் செம்மணி விவகாரத்தில் இடம்பெறுகின்ற முக்கியமான விடயங்கள் பேசப்படுகின்ற போது முள்ளிவாய்க்கால் பகுதியில் இடம்பெற்ற இன அழிப்பு அல்லது 2009 இடம்பெற்ற பெரும் மனித பேரவலம் தொடர்பில் அடுத்த கட்ட விவகாரங்கள் எப்படி உருவாகலாம் அல்லது அந்த பேசுபொருளும் இந்த சர்வதேசம் அல்லது இலங்கை அரசால் தாக்குப்பிடிக்க முடியும்? இலங்கையை பொறுத்தவரை முள்ளிவாய்க்காலில் மேற்கொள்ளப்பட்ட இனவழிப்பு யுத்த குற்றம் 2 விஷயங்களும் அங்கே இருக்கிறது. ஒன்று இனவழிப்பு நடந்திருக்கிறது, யுத்த குற்றமும் நடந்திருக்கிறது. இனவழிப்பு என்பது தமிழர்கள் என்ற அடிப்படையில பாதுகாப்பு வலயத்துக்குள் மக்களை கொண்டு போய் மக்களை கொன்றளித்த என்ற அடிப்படையில ஒரு இன அழிப்பு. அதே நேரம் சரணடைந்தவர்களை நிர்வாணப்படுத்தி சுட்டுக் கொல்லப்பட்டமை என்பது யுத்த குற்றம் என்ற பகுதிக்குள்ள வரப்போகிறது. ஆகவே அதே நேரத்துல பாதுகாப்பு வலயம் என்று சொல்லிவிட்டு அந்த பகுதிக்கு தாக்குதலை நடத்தியதும் யுத்த குற்றம் என்ற பகுதியில். அப்ப 2ம் அங்கே இருக்கிறது, யுத்த குற்றமும் இருக்கிறது, இனப்படுகொலையும் இருக்கிறது. ஆகவே இதிலே இந்த யுத்த குற்றம் என்பதை உலகம் பேசும், ஆனால் இனப்படுகொலை என்பதை பெரிய அளவில் பேசாது. ஏனென்றால் இலங்கை அரசாக இருக்கிறது, நாங்கள் அரசற்ற சமூகமாக இருக்கிறோம். ஒரு அரசோடு உறவை பேணுவதற்கு சர்வதேச அமைப்புகள் அந்த இனப்படுகொலை என்பதை சொல்ல மாட்டார்கள். அப்படி இனப்படுகொலை என்று அவர்கள் சொல்ல வந்தால் இனப்படுகொலைக்கான நீதி என்பது அந்த மக்கள் கூட்டம் பிரிந்து செல்வதுதான், பிரிந்து சென்று தங்களுக்கான அரசை அமைப்பதுதான். ஆகவே இந்த இடத்திலே அவர்கள் அந்த இனப்படுகொலை என்பதை சொல்ல மாட்டார்கள். இனப்படுகொலையை எப்போ சொல்வார் என்றால் நிரூபிக்கப்பட்டு விட்டால், யுத்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டு அதனூடாக அதுக்கு அடுத்த கட்டமாக இனப்படுகொலை என்பதை நிரூபிக்கப்பட்டால் தான் அவர்கள் இனப்படுகொலை என்று சொல்வார்களே தவிர அது வரைக்கும் அவர்கள் இனப்படுகொலை என்று சொல்ல மாட்டார்கள். அதாவது கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளியை அவர்கள் சந்தேக நபர் என்றுதான் சொல்வார்களே தவிர குற்றவாளி என்று சொல்வதில்லை நீதிமன்றத்தில். அதே போலதான் இது, நீங்கள் இவர்கள் சந்தேக நபர்களாகத்தான் இப்போது இருக்கிறார்கள். ஆகவே இலங்கை அரசை பொறுத்தளவில் இந்த முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு என்பது இது ஒரு நீண்ட கால பிரச்சனை. இதற்கு தீர்வு காணாமல் இலங்கை அரசு ஒருபோதும் முன்னேற முடியாது. இலங்கை அரசு தன்னை பொருளாதார ரீதியில வளப்படுத்தவும் முடியாது. இலங்கையுடைய இனப்பிரச்சனையை தீர்த்தால்தான், அந்த இனப்பிரச்சனை தீர்ப்பது என்பது இந்த இனப்படுகொலைக்கான பரிகார நீதியை கொடுப்பதுதான். ஆகவே இது தீர்க்கப்பட்டாலே ஒழிய இந்த பிரச்சனை எப்போதுமே அமிழ்ந்து போகாது. ஆனாலும் செம்மணி விவகாரங்கள் சார்ந்தவை பெரிய அளவில் பேசப்படாமல் இல்லாமல் போகலாம். ஆனால் முள்ளிவாய்க்கால் என்பது 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அதற்கான தெளிவான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்ற என்ற அடிப்படையில அது போகாது. ஆனாலும் இதை சர்வதேச ரீதியாக நாங்கள் கொண்டு செல்வதற்கும் அதை ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை கொண்டு போவதற்கும் தமிழ் மக்கள் ஒரு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. தமிழ் மக்களுடைய அரசியல் செயற்பாடுகள் சர்வதேச தரத்தில் சர்வதேச தரம் வாய்ந்ததாகவும் சர்வதேச அரசுகள் மேற்கொண்ட நடவடிக்கை ஒப்பான நடவடிக்கையாகவும் எங்களுடைய ராஜேந்திர நகர்வுகள் இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் அந்த அளவுக்கு போகிறோமா இருந்தால் எங்களிடம் அந்த வீச்சு குறைவாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த சர்வதேச ரீதியாக செயற்படுகின்ற செயற்பாட்டாளர்கள் பல அணிகளாக இருந்து செயற்படுகிறார்கள். அந்த அணிகள் ஒரு முகப்படுத்தப்பட வேண்டும், ஒரு மைய நிலைப்படுத்தப்பட்ட ஒரு நிலப்பாட்டுக்கு கொண்டு வந்தால்தான் இது வெற்றிகரமாக அமையும். இல்லாவிட்டால் இது நீண்ட காலத்துக்கு இழுபட்டு செல்லும்.
ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு செம்மணி விவகாரமும் செம்மணி மனித உரிமைகள் மீறலோடு தொடர்பட்டிருக்கக்கூடிய ஈழத்தமிழருடைய வாழ்க்கை முறையும், முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற மனித பேரவலம், இன அழிப்பு, யுத்த குற்றம் தொடர்பான பல தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.